இன்னும் கொஞ்சம் நல்லா வளரும் உங்களுக்கு. சைடில் போட்டுருங்க. சென்டராக வச்சிங்கனாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்போவுமே இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஷிஃப்டிங் பண்ணும் போதும் சரி, சரிங்களா, ஷிஃப்டிங் பண்ண வேறு தொட்டிக்கு மாற்றும் போதும் சரி, கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மண்ணெல்லாம் கொட்டிட்டு உடனே தண்ணியில் ஊற்றிடாதீங்க. உங்கள் மண் ட்ரையாக இருந்துச்சுன்னா கூட அன்றைக்கே தண்ணி ஊற்றக்கூடாது. 2 நாள் கழிச்சு தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த செடியெலாம் வச்சு கிட்டத்தட்ட 3 நாள் ஆகுது. ஆனால் நான் தண்ணி ஊற்றலை. ஏன் அப்படின்னாக்கா, இடம் விட்டு இடம் மாறும்போது, சூழ்நிலைகள் மாறும்போது அந்த ரூட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஷாக்கில் இருக்கும். அந்த ஷாக்கில் இருக்கும். அதாவது நம்ம அது ஒரு எப்படி உணர்த்துதுனாக்கா, ஒரு விதமாக இடம் மாற்றம் செட் ஆகாது காற்று நிலைக்கும். ஸோ அதுங்க காம் ஆகணும். புரியுதுங்களா? அதுவும் ஒரு உயிர் தான். ஸோ காம் ஆகணும். காம் ஆகும்போது என்ன ஆகுனாக்கா, அப்புறமா நீங்கள் 3 நாள் கழிச்சு தண்ணி ஊற்றும் போது அழகாக எந்த செடியாக இருந்தாலும் வளரும். டெஃபினட்டாக வளரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உடனே வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 3 நாள் ஆகுது இதெல்லாம் வச்சு. பட்